அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், மதிப்புக்குரிய தலைவர் தளபதி அவர்கள் 200 தொகுதிக்கு மேல் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று குறிப்பிடுகிறார். இளம் தலைவரும் அதையே வலியுறுத்துகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் அத்தனை பேரும், ஏன் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும் என்று குறிப்பிடுகிறார்கள். 5 ஆண்டு சிறப்பான ஆட்சி என்பதை தாண்டிலும் இந்த கட்டமைப்பு, இந்த இயக்கத்தின் கட்டமைப்பு வலுவாக உள்ளது என்று எதிர்க்கட்சிகளும், ஏன் கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்துகின்றனர். அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டமைப்பு வலுவாக உள்ளது. நடந்து முடிந்த 15வது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சி அமைப்பு தேர்தலில் 88,398 கிளைக்கழகங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 25 மாநகராட்சி, 148 நகராட்சி, 488 பேரூராட்சி, 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் உள்ள வார்டு கிளைக்கழகங்களில் பதிவு செய்யப்பட்ட கிளைக்கழகங்கள் மட்டும் 88,398. ஏறத்தாழ 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 72க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள், 10 ஊராட்சிகளுக்கு ஒரு ஒன்றியம் என பல்வேறு அமைப்புகளாக அந்த கட்சியின் கட்டமைப்பு வலுவாக உள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ 68,000 வாக்குச்சாவடிகள் தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் BLA2 பூத் லெவல் ஏஜென்ட், வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் உள்ளனர்கள். இந்த 68,000 வாக்குச்சாவடிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு BLA2 நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இணையதளத்தில் நீங்கள் இந்த தகவலை பெறலாம். இது மட்டுமல்ல, ஒவ்வொரு 100 வாக்காளர்களுக்கும் ஒரு BLC பூத் லெவல் கமிட்டி என்று ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டுள்ளது. இதோட எண்ணிக்கை பல லட்சங்களை தாண்டும். அந்த அளவுக்கு பாகநிலை அளவில் ஒரு வலுவான கட்டமைப்பு. இந்த SIR பணிகளை கூட தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிகளும் இந்த அளவுக்கு துரிதமாக செயல்படவில்லை. இந்த அமைப்பை எதிர்த்தாலும் அதை சந்திக்கும் அளவுக்கு வல்லமை கொண்ட இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் மாநிலங்களவை, மக்களவை உறுப்பினர்கள் திமுக சார்பில் சந்திக்கும் போது தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டது, தேசிய கட்சிகளை விட, ஏன் மாநில கட்சிகள், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில கட்சிகளும் இந்த அளவுக்கு வலுவான கட்டமைப்பு உள்ள கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு என்று குறிப்பிட்டார்கள். ஒரு விமர்சனம் பெரும்பாலும் வைக்கப்படுகிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்களுடைய ஈர்ப்பு குறைந்துள்ளது என்று குறிப்பிடுகிறது. அதெல்லாம் இல்லை. இளம் தலைவர் இளைஞரணி செயலாளராக பணியேற்றதற்கு பிறகு 50 லட்சம் உறுப்பினர்கள் இளைஞரணியில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். பெரும் உறுப்பினர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கிளைக்கழகங்கள், ஒவ்வொரு கிளைக்கழகத்திலும் ஒரு அமைப்பாளர், 3 துணை அமைப்பாளர் என்ற விதத்தில் ஏறத்தாழ 5 லட்சம் இளைஞரணியினர் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அதில் ஒரு பகுதி 1,30,000 வடக்கு மண்டலத்தின் சார்பாக திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியை சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய திருமாவளவன் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டமைப்பு வலுவாக உள்ளது என்று குறிப்பிட்டார்கள். அதனால்தான் தலைவர் அவர்களும் இளம் தலைவர் அவர்களும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெறுவோம் என்று குறிப்பிடுகிறார்கள். 200 அல்ல, 200ஐயும் தாண்டி அதிக தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்று குறிப்பிடுகிறேன். அதற்கு இந்த அமைப்பின் கட்டமைப்பு தான், இந்த தோழர்கள் தான், உடன்பிறப்புக்கு தான் என்று குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம்.